அசல் வைல்டு பீ போலன் இது. மற்ற நேரமும் ஜாலியாக இருப்பீங்க. நல்ல இருட்டுக்குள்ளே போய் இப்போ நம்ம தேன் எடுக்க போகிறோங்க. செம்மையான இருட்டு. எங்கே போயிட்டு இருக்கோம் பாருங்கள். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். சமுத்திரலாம் இருக்கும். பனி பேஞ்சிட்டு இருக்கு பயங்கரமாக. நிலா இல்லை. பயங்கர இருட்டுன்னு சொன்னோம்ல. வாங்க தம்பி காமிப்பார். தம்பி இந்த நாட்டாம படத்தில் வர செந்தில் மாதிரி ஹெட்லைட்டில் போட்டு வராரு. ஆனால் நான் வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டுறாரு. வரட்டும். இந்த மரத்தோட வீடு ட்ரோன் ஷாட் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த மரம் தாங்க. காலையில் இந்த மரத்தை காமிச்சிருப்பேன். ஸோ இந்த மரத்தில் தான் எடுக்கிறோம். பார்த்தாலே திகிலாக இருக்குல்ல. சப்போர்ட்டுக்கு அவங்க இந்த குச்சி தாங்க பிடிச்சி ஏற போகிறாங்க. இந்த குச்சி இப்படி நாட்டினாலே இங்கே பாருங்கள் உழுவுது. பயங்கர சரியான ஸ்டாமினா வேணும் இதில் பிடிச்சி ஏறுறதுக்கு. இப்போவே போயிட்டாங்க பக்கத்தில். வந்துச்சு பார். சூப்பர்மேன். செம்ம தேன் வந்துச்சுங்களா. செம்மையான தேனுங்க. மரத்தில் இப்போ தான் இறங்கினாங்க. உள்ளே காமிச்சிருங்க. நீங்கள் போடுங்க. ஃபுல்லாக கொட்டுங்க. ஓகே, பூச்சி நிறைய இருக்குது. எடுத்து விட்டுருலாம் அப்புறம். ஸோ கடைசி கூட இருக்கிறாங்க. அவ்வளோதான், முடிய போகுது இதோட. ஒரு 2.5 மணி நேரமாக நின்றுட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. காலைல வலி எடுத்துருச்சு. யூஸ்வலாக இது நடக்கிறது தான். 5-6 மணி நேரம் கூட நிற்க வேண்டியது வரும். ஸோ இறக்கிட்டு இருக்காங்க. இதை கொட்டிட்டு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். எவ்வளோ தேன் வருது காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ வந்துச்சு பாருங்கள் பொண்ணு. மொரட்டு கூடு. நிறைய பேர் கேட்பாங்க எப்படி இவ்வளோ தேன் கிடைக்குதுன்னு. பாருங்கள், இப்போ சும்மா ஒரு 2-3 ஹவர்ஸில் இதை எடுத்தோம். எவ்வளோ கிடச்சி ஒரு கேனே ஃபுல் பண்ணியிருக்கோம். தூக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த தேனி பூச்சிலாம் ஒரு சில உயிரோடு இருக்குங்க. அதெல்லாம் அது ஹார்ம் பண்ணாமல் எடுத்து வெளியே அப்படி வச்சுட்டு மீதி தேனை இப்போ புளிய போகிறோம். புளிஞ்சு இதில் ஊற்றி கொண்டு போக போகிறோம். எடுத்து அப்படியே விட்டுருவோம் சேஃபாக. களி மட்டும் தனியாக கிடைக்குமாண்ணே? கிடைக்குது. எப்படி? அங்கேயே வச்சிரும்.
அந்த மேலே மேலேயே வச்சுட்டு வந்து எல்லாம் வேச்சிரும். அது தனியாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா தேன் புழிஞ்சிட்டு இருக்காங்களா, அதுலேருந்து போலன் நமக்கு தனியாக கிடைக்குங்க. இது அவங்க பேர் களின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய போலன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணையிலேருந்து வருதில்ல, அந்த மாதிரி கேப்சூல் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ட்ரையாக அப்படிலாம் வராது. இந்த மாதிரி தான் இருக்கும், ஹைவோடு கொஞ்சம் இருக்கும். ஆனால் ஃபுல் போலன், செம்ம போலன். இது இப்போ யாராவது இதை நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்லுவேன், யாராவது சாப்பிட்டா தொண்டை செம்மையாக கவும், சாப்பிட முடியாது. ஆனால் செம்மையான ப்ரெஷியஸுங்க இது, அசல் வைல்டு பீ போலன் இது. ஆனால் இப்படி தான் எடுக்க முடியும். இதில் நான் என்ன பிரித்து கேப்சியூல் போடுற மாதிரிலாம் கொடுக்க முடியாது, இப்படி தான் இருக்கும். ஏண்ணே இவர் கரடியால் கடிபட்டாராமல? வேறண்ணா இவருண்ணே கரடி கடிச்சிருக்காமே அவர். இவருக்கா? இவர் காலையில் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கலான்னு பார்க்குறேன், நாளைக்கு இல்லை நாளைக்கு. மற்ற நேரமும் ஜாலியாக இருப்பீங்க. இப்போ வேலை இல்லாத சமயத்தில் அப்படியே இங்கெல்லாம் அப்படியே சுற்றிட்டு இருப்பீங்களா? போய் படுத்துருவீங்க. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? எத்தனை பசங்க? 5 பசங்களா? பேரன்லாம் இல்லையா? பேரன் பேத்தி அவங்களோட விளையாண்டுருப்பீங்களா? ஏன் சும்மா தான் சாப்பாடு சாப்பிட்றது, அப்புறம் சும்மா பறக்கும். ஆனால் அவங்க வந்து விளையாடுவாங்கல்ல குழந்தைங்க கூட, அவங்க கூட வந்து விளையாட மாட்டேன். பெருசாகிட்டாங்க, பேரன் பேத்திலாம் பெருசாகிடுச்சு. விவசாயம் என்ன வச்சிருக்கீங்க? காடு. என்ன போடுவீங்க? சூரியகாந்தி போட்டிருக்கீங்களா? ராகி போட்டிருக்கீங்க? ராகி தெரியும் எனக்கு. இங்கே காட்டு, நம்ம காட்டில். ஓ, அன்னைக்கு போய் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு நாள் வந்து பார்த்துறேன். வரேன் காலையில் வரேன், பகலில். ஏதாவது பழங்கெல்லாம் ஏதாவது போட்டிங்கன்னா சாப்பிட்லாம். பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, அப்புறம் பலாப்பழம் இருக்குது. மாம்பழம் போட்டிருக்கீங்களா? மாம்பழத்தை எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். சின்னதாக நல்ல டேஸ்டா? மாம்பழம் கிடைக்குமா? இருக்கா? காய் இருக்குது, கொண்டு போவோம். சரி, பழமாக இருந்தால் சாப்பிட்லான்னு பார்த்தேன். பழம் இருக்குது, கிளி தான் சாப்பிட்ருக்கா? எல்லா பறவைகள் தான் சாப்பிட்டு. அப்படியா?